எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மெய்யூர்ல தாங்க இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்க்க வந்திருக்கோங்க. அதாவது அருமையான ஒரு பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஒரு லேஅவுட் தான் வந்திருக்கும். லேஅவுட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீன் பார்க் அவென்யூ அப்படின்ற ஒரு அருமையான பேர் வச்சிருக்காங்க. எக்ஸாக்டா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. நிறைய பேருக்கு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது என்ன தெரியுமா யோசிப்பீங்க? ஆன் ரோடுன்னு சொல்லுவீங்க, ஆனா போனா ஒரு 300-400 மீட்டர் தள்ளி தான் இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றேன். அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுங்க, ரோட்டுக்கு அப்படியே ஒட்டின மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாலவாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியாவை கனெக்ட் பண்ற ஒரு ஹைவே ரோடு தாங்க இந்த ரோடு. இந்த சைட்ல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கும் போகலாம், தாம்பரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் இருக்கு. இப்போ நம்ம பேசும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி பஸ் போறதையும் நீங்க வந்து பாக்கலாங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்க இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 15 நிமிஷம் தான். 15 நிமிஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணிடலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு செங்கல்பட்டுல மேக்ஸிமம் எல்லா ட்ரெயினுமே வந்து பாத்தீங்கன்னா நின்று போகுதுங்க. அது மட்டும் இல்லாம நியூ பஸ் ஸ்டாண்டும் நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு. அதையும் தாண்டி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுலயே இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் செங்கல்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஹப்புங்க. அதுவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம ரீச் ஆகலாம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இவங்க லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா காசு வந்து நம்ம கையில எவ்வளவு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு வரேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, பட்டா ஃப்ரீ, ஈஸி ஃப்ரீ, அது மட்டும் இல்லாம சைட் விசிட்டும் ஃப்ரீங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசட் பிளஸ் ப்ராப்பர்ட்டிஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க. 50+ ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க சூப்பரா சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பண்ற சைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான் இவங்க வந்து பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 15 வருஷமா இந்த ஃபீல்ட்ல ஒரு நம்பர் 1ஆவே இருக்காங்கன்னு சொல்லாங்க. அண்ட் இப்போ இந்த கிரீன் பார்க் அவென்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 13 ஏக்கர் கொண்டது தான் இந்த கிரீன் பார்க் அவென்யூங்க. உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே தெரியும் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சைட்டை வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இந்த 13 ஏக்கர்ல மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் அவைலபிள் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னும் போது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து கண்டிப்பா வந்து கமர்ஷியல் பிளாட்ஸ் வந்து இருக்குங்க. ஏன்னா கமர்ஷியல் பிளாட்ஸ் வந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது டிமாண்ட் வந்து அதிகமாவே இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 20,000 ஸ்கொயர் ஃபீட் வரையும் நமக்கு கமர்ஷியல் பிளாட்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கமர்ஷியல் பிளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் மேல அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து டிஸ்பிளேல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. இப்போ இந்த கிரீன் பார்க் அவென்யூல வில்லா பிளாட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. மொத்தம் வந்து 200 வில்லா பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா 100 வந்து சோல்வ் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னும் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. என்னென்ன சைஸஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு 2400, 3000 நீங்க எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ்மே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல வந்து நமக்கு வந்து பிடிச்ச ஃபேசிங்ல நம்ம வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபேசிங்லயுமே வந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த சைட்டோடைய அம்யூனிட்டிஸ் தாங்க பார்க்க போறோம். அம்யூனிட்டிஸ் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இது வந்து பாத்தீங்கன்னா 13 ஏக்கர் கொண்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட்டை சுத்தி காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைட்டுக்கு மொத்தம் 2 என்ட்ரன்ஸுங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்கவே மாட்டாங்க சைட்ல. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 என்ட்ரன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம 2 சூப்பரான பெரிய ஆர்ச் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிரில் கேட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. 24/7 செக்யூரிட்டியுமே இவங்க கொடுத்துருக்காங்க. ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்காங்க. சிமெண்ட் ரோடும் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 30, 40 அப்படின்ற 2 பெரிய சைஸஸ் தான் கொடுத்துருக்காங்க. பொதுவாக மற்ற சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20, 24 சைஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்க ஸ்ட்ராங்கான சிமெண்ட் ரோடுமே இவங்க வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இபி வந்து வந்துருச்சுங்க. உங்களுக்கு நீங்க உடனே இடம் வாங்குறீங்க அப்படின்னா வீடு கட்டுறது தாங்க. உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைட்ல உங்களுக்கு அவனி ட்ரீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்டு பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க. அண்ட் இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 13 ஏக்கர்ல மொத்தம் 4 பார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பார்க் வந்து பாத்தீங்கன்னா காமன் பார்க்குங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கான பிளே ஏரியாவை கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் டஃப் கொடுத்துருக்காங்க. நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேட்டிங் கிரவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அருமையான விஷயங்க. இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த 13 ஏக்கர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கான ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒதுக்கி இருக்காங்க. அதையும் தாண்டி சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ஆளுமே வரப்போகுதுங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்க போர் போட்டா எத்தனை அடியில தண்ணி வரும் அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 20 அடியிலேயே வந்து உங்களுக்கு சூப்பரான வந்து ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிடைச்சிருங்க. மழை காலத்துல சைட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெய்னி சீசன் தான் நம்ம எடுக்கிறோம். இங்க வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து நிக்கவே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு இங்க தண்ணி நிக்கிற பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து கிடையாதுன்னு தாங்க நம்ம சொல்லணும். இப்போ இந்த சைட்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ங்க. அதையும் தாண்டி செங்கல்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், உங்களுக்கு வந்து காலேஜஸ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு
வெறும் ஒரு 15 மினிட்ஸ்லேயே இருக்குங்க. இதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 25 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கை சுற்றி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸு தாம்பரம் செங்கல்பட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுகள் வந்து போயிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னே சொல்லாங்க. அதையும் தாண்டி இப்போ உங்கள் எல்லாருக்குமே மைண்டில் வந்து ஒன்று ஓடிட்டு இருக்கோம். இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் என்னடா அதை ஃபஸ்ட்டு சொல்லுடா அப்படின்னு தான் உங்கள் மைண்டில் வந்து போயிட்டு இருக்குங்க. இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த சரௌண்டிங்கில் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு தேதியில் கூடுவாஞ்சேரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. நம்ம நினச்சி பார்க்க முடியாத ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோடைய ப்ரொபோசல் நிறையா வந்து செங்கல்பட்டு மேலே தான் இருக்குது. செங்கல்பட்டை வந்து சேட்டலைட் சிட்டியாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து செங்கல்பட்டை வந்து கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டுங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். உங்களுக்கு டாக்குமெண்ட் பற்றி எந்த ஒரு வரியுமே வேணாங்க. இன்னைக்கு தேதியில் எல்லாருமே வந்து ஒரு சொந்த இடம் வாங்கணும், ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க வந்து பேங்க் லோனை தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க உங்களுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல்னால உங்களுக்கு மேஜரான பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்கள் கையில் வெறும் முன்பணமாக 2 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. நீங்கள் இந்த கிரீன் பார்க் அவனியில் ஒரு சொந்த இடத்த வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்கள் கையில் 17 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே ஒரு பிளாட்டையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தமாக்கிக்கலாம். இவங்க வெறும் லேண்டு மட்டும் கொடுக்கறது இல்லாமல் உங்களுக்கு சொந்த வீடு கட்டி தரணும் அப்படின்னாலும் இவங்க கஸ்டமைஸ் வில்லா வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக இந்த கிரீன் பார்க் அவனியை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்லா பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குது, கமர்ஷியல் பிளாட்ஸுமே அவைலபிள் இருக்குது. கமர்ஷியல் பிளாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ரோட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமர்ஷியல் பிளாட்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் வருங்க. ஆமாங்க, இந்த கமர்ஷியல் பிளாட்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு கடைகள் மாதிரி வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்குங்க. ஸோ இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டார்கெட்டாக இருக்கும்போது செங்கல்பட்டு வளரும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வளருங்க. பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வைடான ரோடு வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து 30 ஃபீட் 40 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்குங்க. செங்கல்பட்டில் இல்லாதது எதுவுமே கிடையாது. ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரீ ஆஃபர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு பட்டா, ரிஜிஸ்ட்ரேஷன், ஈசி இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைட்டை வந்து பார்க்கணும், நான் வீடியோ பார்த்துருக்கேன், வீடியோ வந்து எனக்கு பிடிச்சிருக்கேன், நான் சைட்டை வந்து பார்த்து நான் வந்து இங்கே ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸும் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. டோர் டு டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட வரணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் டைமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இவங்க கேப் ஃபெசிலிட்டிஸும் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸும் ஆகட்டும் சரி, ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு அப்படியே பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்ரிசியேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த கிரீன் பார்க் அவனியில் நீங்கள் ஒரு சொந்த இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவங்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.